கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விணைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். என்றும் வாழும் தூய திரியை கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி எந்திரதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சங்கீதக்காரன் உமது தூய சமூகத்தை வாஞ்சிப்பதைப் போல ஆண்டவரே, உம்முடைய தூய சமூகத்தின் நேராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நிறைவான ஒரு பிரசன்னத்தையும் உமது ஆளுகையும் ஆண்டவரே இந்நாளிலும் இவ்வாரதன் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ளவும், உமது உண்மை இயல்பிற்கேற்ப இவ்வாரதன் வாயிலாக நாங்கள் பணிந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையை, உம்முடைய நிறைவான வழிநடத்துதலை ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய துணை கொண்டு நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய நிறைவான ஆளுகைக்கும் உம்முடைய நல்ல ஆசிகளுக்கும் பூரணமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் ஒருங்கிணைந்து மகிமைப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஆண்டவர் இந்த நாளிலும் வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 252வது பாமாலையினை பாடுவோம். என்றென்றும் ஜீவிப்போர் அதரிசனர், எட்டா ஒளியில் உள்ளோர் சர்வ ஞானர் என்கின்ற 252வது பாமாலையினை நாம் பாடுவோம். என்றென்றும் ஜீவிப்போர் அதரிசனர், எட்டா ஒளியில் உள்ளோ சர்வ ஞான, மாமேன்மை மகத்துவரநாதியோரா, சர்வ வல்லோர் வென்றோர்
நாமம் போற்றுவோ. ஓய்வோ துரிதமோ இன்றி ஒளிபோ, ஓடுங்கா போன்ற சக்தியோடாழ்வதா. வான் எட்டும் மலை போலும் நீதி நிற்கும், அன்பு நன்மை பெய்யும் உந்தன் மேகமோ. பேருயிர் சிற்றுயிர் ஜீவன் தேவரி, யாவர்க்குள்ளும் உய்வீர்மையாம் ஜீவன் நீ. மலரிலை போல் மலர்வோம் செழிப்போம், ஊதிர்வோம் சாவோம் நீரோம் மாறாதோரா. மாமாட்சி பீதா தூய ஜோதி தந்தா, தாழுவாரும் தூதர் மாவணக்கமா. துதிப்போம் மகத்தாய் காண தோற்றுவி, கண் கூசும் ஜோதியாம் ஜோதி தேவரி. நாம் அனைவரும் சங்கீதங்களில் 18வது சங்கீதத்தின் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை முறைமுறையாக படிப்போம். For our responsive reading, let us read responsively Psalm 18 verses 1 to 20. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Apostolic Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த மன்றாட்டினை நாம் எடுப்போம். லெட் us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். 2 Kings chapter 4 verses 1 to 7. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் என்பதுவே. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவரீருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம் தூய சமூகத்தின் நேராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்திருப்பதற்காக, தம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்வினர் அருளி செய்திருக்கின்றதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்கின்றோனமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் பாதையினில் நீர் அனுகூலமான துணையாக இருந்து உலகின் எல்லாவிதமான தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு ஜீவனாக
எங்களுடைய வாழ்விற்கான பலனாக சுகமாக நீர் இருந்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும், எங்களுடைய கால்களை இடறலுக்கும், எங்களுடைய பிராணனை நீர் அழிவுக்கும் விலைக்கு மீட்டிருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனுள்ள தேசத்திலே உமது பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய ஏதுக்களை ஒவ்வொரு நாளும் தந்து நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. அனுதினமும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணியவர்களாக நன்றி பெருக்கோடு உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற வேளையினில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்து பார்க்கவும், உமக்கு முன்பதாக நாங்கள் முற்றிலும் வெளியரங்கமாக இருக்கின்றோம் என்கின்ற உள்ளுணர்வோடு ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்கள் யாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொள்ளவும், அவைகளை அறிக்கை செய்யவும், அவைகளை விட்டுவிடவும், உமக்கு பிரியமான பாதையினில் ஒவ்வொரு நாளும் உம்மால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய மன்னிப்பையும் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் பாதையிலே நாங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களாக உம்மை சார்ந்து வாழுகின்ற அனுபவமுடையவர்களாக தொடர்ந்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற இறைவார்த்தையின் மீது பூரணமான நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவரே, உம்மால் கழுவப்பட்டிருக்கின்றோம், உம்மால் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற நல் நம்பிக்கையின் நிச்சயத்தோடு உம்முடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும், உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகார ஆவி உடையவர்களாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் நேராக எங்களுடைய துதிகளோடு ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய சமூகத்தின் நேராக கொண்டு வருகின்றோம். இவ்வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக உம்முடைய தூய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உமது உன்னதமான செட்டைகளின் மறைவினில் உலகின் எல்லாவிதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. உம்முடைய விலகாத பிரசன்னம், உம்முடைய ஆளுகை தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலக்கரங்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் மென்மேலும் தாங்கி வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இல்லங்களில் இருக்கின்ற வயோதிப பெற்றோருக்காக உம்முடைய தூய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து செவையான பாதைகளிலே உமது பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்ற என்றும் ஆண்டவருக்குள்ளதாக பசுமை நிறைந்த அனுபவங்களோடு உமது பிள்ளைகள் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இல்லங்களிலே ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒருமனப்பாட்டினை ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்கின்ற ஆண்டவரால் போதிக்கப்பட்டு ஆண்டவரின் பாதையினில் வழிநடப்பதனால் உண்டாகின்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் திகழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பாலர் பிணிகளுக்கும் தீமைகளுக்கும் அது பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தெய்வீக ஞான நன்மைகளால் உமது பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரை மாறி வருகின்ற சூழ்நிலைகளின் மத்தியினிலும் ஆண்டவர் மாறாதவராக உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்து செவையான பாதைகளிலே தொடர்ந்து நீர் வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நல்ல முறையில் படித்து முன்னேறுவதற்கு வேண்டிய எல்லா விதமான அனுகூலங்களையும் உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு என்கின்ற ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நல்ல புத்திமதிகளை சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக உமது பிள்ளைகள் உண்மையிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே உமது பிள்ளைகள் வழிநடக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம் தங்களை குறித்தது இன்னது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக ஆண்டவரை இறை சித்தத்தை தங்களுடைய வாழ்வினூடாக நிறைவேற்றுகின்றவர்களாக உமது பிள்ளைகள் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் உயர் கல்விக்காக ஆண்டவரை உயர் பணி வாய்ப்புகளுக்கென தமது பிள்ளைகள் மேற்கொள்ளுகின்ற எல்லா விதமான முயற்சிகள் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் திருச்சபையின் வாழ்வில் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய கடமைகளை செய்து வருகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அரசு துறைகளிலும் இன்னும் தனியார் துறைகளிலும் இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என உழைக்கின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கின்ற உடமாக பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை தங்களுடைய பணிவாழும் சூழலிலே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய கடமைகளை தொடர இயலாதில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். விரைவிலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஏற்ற அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து உமது பிள்ளைகளுடைய வாழ்வும் உம்மால் பாதுகாக்கப்படுகின்ற உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக தொடர்ந்து அமைகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை திருச்சபையின் மக்களாக தங்களுடைய குடும்ப சூழல் நிமித்தமாக தங்களுடைய பணிவாழ்வின் நிமித்தமாக என பல்வேறு நிலைகளிலே எங்களுடைய தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு அவர்களை நீர் காத்து வழிநடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கிற நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடிமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய நிறைவான பிரசனத்தை உம்முடைய ஆளுகையை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய மெதரிஸ்ட் திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக எங்களுடைய பேராயருக்காக ஆண்டவரே மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான துறை சார்ந்த இறைப்பணிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் ஆண்டவரே உம்முடைய திருச்சபைகள் இச்சமூகத்தினில் உமக்கு சான்று வருகின்ற அனுபவங்களிலே வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக திருச்சபையை ஆண்டவர் இப்பகுதியிலே நிலைநாட்டியிருக்கின்ற நம்முடைய நோக்கத்திற்காக திருச்சபையின் வாழ்வில் நீர் தந்திருக்கின்ற விசுவாச குடும்பங்களுக்காக திருச்சபையின் வாயிலாக நடைபெற்று வருகின்ற அனைத்து இறைப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் சபை செயற்குழுவிற்காக ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக எங்களுடைய கரங்களிலே நீர் தந்திருக்கின்ற உன்னதமான பணியினை ஆண்டவரை நாங்கள் சீரிய முறையிலே செய்து நிறைவேற்றி இறைநாமத்திற்கு மகிமை சேர்க்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென திருச்சபை ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல மொழிகளை பேசுகின்ற பல்வேறு கலாச்சார பின்னணியுடைய பல்வேறு சமய நம்பிக்கையுடைய மக்கள் மத்தியினில் உம்முடைய சாட்சிகளாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ள சித்தத்தை எங்களுடைய வாழ்வினர் உணர்ந்தவர்களாக இறைநாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு மிஷினரி சங்கங்களினூடாக இணைந்து உமக்கென பணிவிடையாற்றுகின்ற உமது மக்களுக்காக, பல்வேறு தொண்டு நிறுவனங்களினூடாக உமக்கு சேவை செய்கின்ற மக்களுக்காக, தனிநபர்களின் வாயிலாக என நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக என ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஊழியங்களின் வாயிலாக இறைநாமம் தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலே மகிமைப்படவும் உம்மை அறியாத மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய அன்பின் நற்செய்தினாலும் நிரம்புகின்ற காலங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக நாட்டிலே உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே ஆண்டவருடைய ஆளுகையும் உம்முடைய வழிநடத்துதலும் தொடர்ந்து போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரை தேசத்தை செவையான பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய அனுகூலமான சூழ்நிலைகளையும் பரமநல் ஆலோசனைகளையும் தந்து ஆண்டவர் வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பன்முக தன்மை கொண்ட எங்களுடைய தேசத்தின் பன்மை தன்மை தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்படவும் அனைத்து மக்களும் தங்களுடைய முழுமையான மனித மாண்பையும் தங்களுடைய முழுமையான உரிமைகளையும் பெற்று வாழுகின்ற தேசமாக எங்களுடைய தேசம் தொடர்ந்து மலர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. சிறப்பாக நாங்கள் வாழுகின்ற மும்பை பட்டணத்திற்காக
மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் வாழ்வினிலும் இம்மாநிலத்தின் வாழ்வினிலும் உம்முடைய நிறைவான வழிநடத்துதலும் உம்முடைய பாதுகாப்பும் தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இப்பட்டணத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் ஆண்டவர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர், இன்னும் எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து மாநிலங்களிலும் ஆண்டவருடைய ஆளுகை தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, ஒவ்வொருவரும் தங்களுடைய முழுமையான உரிமைகளை பெற்று வாழுகின்ற தேசமாக எங்களுடைய தேசம் தொடர்ந்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, தேசத்தின் ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் பெற்று வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லை பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லை பகுதிகளிலே ஆண்டவர் தொடர்ந்து சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய அண்டை நாடுகளோடு நல்லுறவு பூண்டு வாழுகின்ற அனுபவங்களை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனைத்துலக தேசங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்துலக தேசங்களிலும் உம்முடைய ஆளுகை தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவர் தந்து வருகின்ற விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எங்களுடைய தேசத்தின் வாழ்விற்கு தேவையான பூரணமான விடுதலை வாழ்வினை ஆண்டவர் தந்து எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். விரைவில் இயல்பு நிலைமை திரும்பவும் நாங்கள் விடுதலையோடு கூட சேவிக்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும் தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் யாவற்றும் உடைய தூய சமூகத்தில் ஏறெடுத்து நிற்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே நன்மையான ஈவுகளுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். மகப்பேற்றிற்கு ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்விற்கு வேண்டிய நல்ல சுகபல நன்மைகளை தாரும். திருமண வாழ்விற்கென ஆயத்தப்படுகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தெய்வீக கிருபைகளையும் உம்முடைய பரமநல ஆசீர்வாதங்களையும் மென்மேலும் உமது பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு கட்டளையிட்டு காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் பற்பல நிலைமையினில் உம்முடைய தூய சமூகத்தின் நேராக உமது பிள்ளைகள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், வேண்டுதல், மன்றாட்டுகள் உம்மால் அங்கீகரிக்கப்படுகின்றவைகளாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கின்றவனமாக இறை சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகின்ற போதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னம் எங்களுடைய வாழ்விற்கான நம்பிக்கையை தருவதாக, எங்களுடைய வாழ்விற்கு வேண்டிய நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை தருவதாக அமைகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன் என்று எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்துகின்ற உன்னதமான ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உமது உன்னதமான ஆளுகைக்குள்ளதாக பூர்ணமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும், காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்போர். பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்ஸஸ் மேரி அன்னமணி ஜான் சுந்தர், 26 செப்டம்பர். திருமண நிறைவு நாளினை காண்போர் மிஸ்ஸஸ் பீனி பகவான் அண்ட் மிஸ்டர் பகவான், 25 செப்டம்பர். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளினையும் காண்கின்ற திருச்சின் பிள்ளைகளை திருச்சிவின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு இந்த புதிய ஆண்டினை புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக தொடர்ந்து அவர்களுக்கு அமைத்து கொடுக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆத்துமாவை தேற்றுகின்ற ஆவி பொழிகின்ற, ஆத்துமாவை தேற்றுகின்ற ஆவி பொழிகின்ற, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. வாழ்வின் நிறைவான நன்மைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக தூய சமூகத்தினில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு நீ நல்லவராக போதுமானவராக இருந்து எல்லாவிதமான தீமைகளினின்றும் உமது பிள்ளைகளை நீ விலக்கி பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது என்கின்ற உணமாக ஆண்டவரே நீர் கிருபையாக தருகின்ற இப்புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்ற உணமாக ஆண்டவரே நீர் தருகின்ற இந்த புதிய ஆண்டு உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கின்ற இடமாக ஆண்டவரே குறைவில்லாத நிறைவாழ்வினை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டினில் உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு அருளி செய்து செவ்வையான பாதைகளிலே உம்மால் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காண நெருக்கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக இவ்வேளையிலும் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரே நீரும் உமது பிள்ளைகளுடைய பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 209வது பாமாலையினை பாடுவோம். கிறிஸ்து எம் ராயரே வந்த ஆளுகை செய்யும், வெம்பாவம் நீங்கவே செங்கோலை செலுத்தும் என்கின்ற 209வது பாமாலையினை நாம் பாடுவோம். கிறிஸ்து எம் ராயரே வந்தாளுகை செய்யோ, வெம்பாவம் நீங்கவே செங்கோலை செலுத்தோ, விரோதம் நீங்கியே வீண் போல மண்ணிலோ தூய்மையும் அன்புமே எப்போது செழிக்கோ, வாக்கு கேட்டதா வீண் போரும் பகையோ சீர்கேடும் முற்றுமாய் எப்போது ஒளியோ, எழும்பும் கர்த்தாவே வல்லராய் வாருமே, தாசர் தவித்தோமே வந்தாற்றி தேற்றுமே, உம்மார்க்கும் நாமமோ பலர் பழிக்கின்றார், துர்க்கிரியை பலரோ நாணாமல் செய்கின்றார், தேசங்கள் யாவிலோ மெய்பக்தி மங்கிற்றே, விண்ஜோதி வீசிடோ மாவிடி வெள்ளியே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 2வது வசனம். 2 Kings chapter 4 verse 2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். இறந்தவண்ணமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்நாளிலும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தவும், உமது திருவார்த்தைகளினால் உண்டாகின்ற சத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் பாதையினில் நாங்கள் பூரணமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுடைய வாழ்விற்கு ஆசீர்வதித்து தந்து எங்களோடு இடைபடுகின்ற, எங்களோடு பேசுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்றாள் என்று நாம் காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் மக்கள் பல்வேறு விதமான தேவை நிறைந்த சூழலிலே வாழுகின்றதை நாம் காண்கின்றோம். தங்களுடைய வாழ்வினில் எழுகின்ற தேவை நிறைந்த சூழல் என்பது பல அணுகுமுறைகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு வழி செய்கின்றதாக அமைகின்றது. தேவை நிறைந்த சமூகமாக மக்கள் மாறுகின்ற போது சிலர் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகின்ற தீர்மானத்திற்கு வருகின்றவர்களாகவும், சிலர் தங்களுடைய வாழ்வினில் ஏற்படுகின்ற தேவை நிறைந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு அவைகளையும் கடந்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற அனுபவங்களை எல்லாம் மக்களுடைய வாழ்வினிலே நாம் காண்கின்றோம். அதற்கு இணையாகவே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி ஆகிய 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஒரு விதவை பெண்மணியானவள் தன் வாழ்வினில் சந்தித்த சவால் நிறைந்த சூழ்நிலைகளோடு, போராட்ட அனுபவங்களோடு வாழ்வின் பாதையினில் அவள் தன்னுடைய தேவைகள் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அது நாம் வாழ்வினில் சந்திக்கின்ற சூழ்நிலைகளுக்கும் நம்பிக்கை தருவதாக, அவைகளை மேற்கொள்வதற்கு வழிவகைகளை கற்பிக்கின்றவைகளாக அமைகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். இங்கே எலிசா தீர்க்கதரிசியானவர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்பெண்மனிடத்திலே கேட்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, முதலாவதாக இப்பெண்மணியானவள் தன்னுடைய வாழ்வின் தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக கொண்டு வருகின்ற அனுபவம் உடையவராக திகழுகின்றதை நாம் காண்கின்றோம். இவருடைய சூழலை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, இப்பெண்மணியானவள் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக திகழ்ந்தவர் எனவும், தனது கணவரை இழந்தவர் எனவும், தனது கணவரின் இறப்பினால் உண்டாகுகின்ற துக்கத்தையும் சோகத்தையும் தன்னுடைய வாழ்வினில் சுமந்தவராக திகழ்கின்ற அவர், தன்னுடைய கணவர் பட்ட கடனுக்கு பதில் சொல்லுவதற்கு ஆளாகுகின்ற சூழலையும் அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் கடன் பெற்றவர்
கடன் கொடுத்தவருக்கு அடிமை என்பதை போல கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரின் அல்லது இப்பெண்மணியின் 2 குமாரரையும் அடிமைகளாக்கிக் கொள்வதற்கு முற்படுகின்ற சூழலையும் அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். உள்ளத்தினிலும் உணர்வின் நிலைகளிலும் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் துன்ப அனுபவங்களையும் சந்தித்தவராக திகழ்கின்ற இப்பெண்மணியானவள் தான் ஈன்றெடுத்த மகவினையும் அடிமையாக்கிக் கொள்வதற்கு கடன் கொடுத்தவர் முற்படுகின்ற போது அவளை செயல்படுகின்றவராக மாறச் செய்கின்றதை நாம் காண்கின்றோம். தான் அனுபவிக்கின்ற துக்கத்தோடோ துயரத்தோடோ வாழ்வின் பாதையினில் அமிழ்ந்து போவதை விரும்பாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியினை அவள் தேடுகின்றவளாக மாறுகின்றாள். அது அவளை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக அல்லது தீர்க்கதரிசியை நாடி செல்லுகின்றதாக மாறச் செய்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே எலிசா தீர்க்கதரிசியானவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அவருடைய கேள்வியானது ஆண்டவரே அவளிடத்தில் கேட்பதற்கு இணையானதாக அமைகின்றதாக இருக்கின்றது என்று நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் படிக்கின்ற போது அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் என்று நாம் காண்கின்றோம். இங்கே தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்படுகின்றார் என்று சொல்லுகின்ற போது தீர்க்கதரிசியானவர் சமூகத்தினில் கடவுளின் வாயாக திகழ்கின்றவராக இருக்கின்றார். The prophet functioned as the mouth of God. இறை வார்த்தையின் வெளிப்பாடாக இங்கே எலிசா தீர்க்கதரிசியானவர் திகழ்கின்றார் என்பதை அறிந்தவளாக அவள் ஆண்டவருடைய சமூகத்தினில் கடந்து வந்து தன்னுடைய வாழ்வின் தேவைகளை எடுத்து கூறுகின்றவளாக திகழ்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்று நாம் சந்திக்கின்ற வாழ்வின் சூழ்நிலைகளின் நடுவினில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நம்முடைய தேவைகளை கொண்டு வருகின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். மேலும் இப்பெண்மணியினுடைய வாழ்வினில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடன் நிறைந்த அனுபவம் என்று சொல்லுவது ஏதோ அவருடைய கணவர் துன்மார்க்கமாக நடந்து தனது வாழ்வினில் இக்கடனை சேகரித்து வைத்து விட்டார் என்பதாக அல்லாமல் அவள் தன்னுடைய கணவரை குறித்து நற்சாட்சி கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவருக்கு பயந்து நடந்தவர்களுடைய வாழ்வினில் கடன் என்பது ஏற்படுகின்றதை இது காட்டுகின்றது. நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாயிருப்பாய் என்பது ஆண்டவர் இறைமக்களுக்கு அருளிய வாக்குத்தத்தமாக அல்லது இறை ஆசியாக அமைந்திருக்க, இங்கே தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவர் கடன்பட்டார் என்று சொல்லுகின்ற போது அது அன்றைக்கு நிலவிய சமூகத்தின் யதார்த்தமான நிலைமையினை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். இன்றும் நாம் வாழுகின்ற சூழல் என்று சொல்லுகின்ற போது மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே
கடன்பட்டவர்களாக மாறி அவைகளை செலுத்துவதற்கான வழிவகைகளை அறியாத நிலைமை உடையவர்களாக திகழ்கின்றதை நாம் காண்கின்றோம். வங்கிகள் என்பவைகளெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கின்றவைகளாக அமைந்திருந்த சூழல் என்பவைகள் மாறி இன்று நாம் வாழுகின்ற சூழலில் வங்கிகள் எல்லாம் மக்களை வலைக்குள் அகப்படுத்துகின்ற கண்ணிகளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவைகளிலிருந்து விடுதலை காண செய்வதறியாது தவிக்கின்ற ஒரு சமூகத்தின் நடுவினில் நாம் வாழுகின்ற போது ஆண்டவருடைய இறைவார்த்தையானது நமது வாழ்வின் பாதையினில் உண்டாகுகின்ற தேவைகளையெல்லாம் ஆண்டவர் எவ்வண்ணமாக சந்திக்கின்றார் என்பதை வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக தான் வாழுகின்ற சூழலில் அல்லது தான் சந்திக்கின்ற அவமானங்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு சூழலில் தான் ஈன்றெடுத்த தனது 2 மகவுகளையும் அடிமையாக்கிக் கொள்வதற்காக கடன் கொடுத்தவர் முற்படுகின்ற போது தனது எதிர்காலத்தின் நம்பிக்கையே இருண்டதாக தனது கண்களுக்கு முன்பதாக தென்படுகின்ற போது உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகின்றவளாக அவள் எலிசா தீர்க்கதரிசியை நாடுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழலில் பல்வேறு விதமான போராட்ட அனுபவங்களும் பல்வேறு விதமான தேவை நிறைந்த அனுபவங்களும் நம்முடைய வாழ்வினில் உண்டாகுகின்ற போது நாம் கொள்ளுகின்ற தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரச்சனைகளோடு அமிழ்ந்து போவதற்கான வழியை தேடுகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பிரச்சனைகளை கடந்து அவைகளை வெற்றி சிறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே இப்பெண்மணியானவள் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பதற்கு அவர் முற்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நம்முடைய வாழ்வினில் எழுகின்ற தேவைகளை அல்லது பிரச்சனைகளை நாம் கொண்டு வருகின்ற போது ஆண்டவர் நமக்குள்ளதாகவே அதனுடைய விடையை காண்பதற்கு வழி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். 2வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் என்று நாம் காண்கின்றோம். இங்கே பெண்மணியானவள் தனது கணவர் பெற்ற கடனை அடைப்பதற்கான நிர்வாகம் அற்றவளாக மாறியிருக்கின்ற ஒரு சூழலில் தனது 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொடுப்பதற்கு மனமற்றவளாக இருக்கின்ற ஒரு சூழலில் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கின்ற போது இங்கே எலிசா தீர்க்கதரிசியானவள் அவளிடத்திலே கேட்பது, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்பதாக அமைகின்றதாக இருக்கின்றது. என் கணவன் இறந்து போனான், என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார், கடனோடு எங்களை வைத்துவிட்டு இறந்தார் என்பதை போல தென்பட்டாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதருடைய இல்லத்தினில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்பவைகள் என்றும் நிறைந்திருக்கின்றது என்பதை கண்டுகொள்வதற்கு எலிசா தீர்க்கதரிசியானவர் அவருடைய கண்களை திறப்பதற்கு இணையானதாக இது அமைகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். ஆக அநேக நேரங்களில் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணுகின்றோம். இல்லை,
ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் அநேக நன்மைகளை, அநேக நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார் என்பதை நாம் நம்மில் கண்டுகொள்ள ஆண்டவருடைய திருவார்த்தை அழைக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே இப்பெண்மணியானவள் குறிப்பிடுகின்ற போது ஒரு குடம் எண்ணெய் என்பது அவளுடைய வீட்டில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். இவ்வெண்ணெய் என்று சொல்லுகின்ற போது அது ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதமாக திருமறையானது போதிக்கின்றதாக இருக்கின்றது. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று எண்ணுகின்ற எண்ணத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசிகள் என்னில் நிறைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு இறை சமூகத்திற்கு நேராக நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை நாம் கொண்டு வருகின்ற போது நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கே எண்ணெய் என்பது ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்வினில் அளிக்கின்ற ஆசீர்வாதமானதாக திகழுகின்றது என்பதை திருமறை போதிக்கின்றதாக இருக்கின்றது. அதனை உபாகமம் 6வது அதிகாரத்தின் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் மோசேயை கொண்டு இறைமக்களுக்கு நினைப்பூட்டுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விற்காக ஒலிவ தோப்புகளை அருளி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை இத்திருமறை பகுதி குறிப்பிடுகின்றது. அதோடு உபாகமம் 8வது அதிகாரத்தின் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போதும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம் என்று ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விற்கு அருளி செய்கின்ற தேசத்தை குறித்து அல்லது வாழ்வின் சூழலை குறித்து குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக எண்ணெய் என்று சொல்லுவது இங்கே ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்விற்காக அருளி செய்கின்ற நல் ஆசீர்வாதமாக திகழுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் 104வது சங்கீதத்தின் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்றும் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக தன் கணவரால் தன்னுடைய வாழ்வினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இக்கடனை அடைப்பதற்கு தன்னிடத்தில் நிர்வாகம் இல்லை, தன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கருதிய இப்பெண்மணியானவளுக்கு அவர் விட்டு சென்றுள்ள நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியானவர் விளக்குகின்றதை நாம் காண்கின்றோம்.
இன்று நாம் வாழுகின்ற சூழலில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற ஆசிகளை, நன்மைகளை எண்ணி பார்க்கின்ற உள்ளுணர்வு நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் என்று நாம் காண்கின்றோம். இங்கே அவளுடைய விசுவாசத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசியானவர் அறிவுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை அடையாளம் காணுகின்ற அனுபவத்தோடு நின்றுவிடாமல் அவ்வாசீர்வாதங்களை விசுவாச செயலாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். தன்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று கூறிய அவளுக்கு இல்லம் முழுவதும் எண்ணெயால் நிறைந்திருக்கின்ற பாத்திரங்களாக மாறுவதற்கு ஆண்டவர் வழி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அயல் வீட்டுக்காரரிடத்திலிருந்து அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வெறுமையான பாத்திரங்களை எல்லாம் ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளை நிரப்புகின்ற அனுபவத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே வெளிப்படும் இறை உண்மை என்னவெனில், நமது ஆண்டவர் நிறைவிலிருந்து நிறைவை தருகின்றவர் என்பது அல்ல, மாறாக வெறுமையை நிறைவானதாக மாற்றி தருகின்றவராக திகழ்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். கானாவூர் கல்யாண வீட்டினில் ஆண்டவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்ய அங்கே வெறுமை, அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்கின்ற சூழல் என்பது ஏற்பட்ட போது கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டு அவைகள் திராட்சரசமாக மாற்றப்பட்டது. அதுபோல இங்கே வெறுமையான பாத்திரங்கள் என்பவைகள் ஆண்டவருடைய ஆசிகளால் நிரப்பப்படுகின்ற ஆற்றல் என்பது அங்கே வெளிப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லுவது அது வழிந்தோடுகின்ற ஆசீர்வாதம் என்பதை திருமறை வலியுறுத்துகின்றது. சிறப்பாக உன்னத பாட்டு 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆண்டவருடைய நாமம் என்று சொல்லுகின்ற போது, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். வாசனை கொடுக்கின்றதாக, வழிந்தோடுகின்ற தன்மை கொண்டதாக ஆண்டவருடைய ஆசிகள் அமைகின்றதாக இருக்கின்றது. அதனை சங்கீதங்களில் 133வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை 3வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது வழிந்தோடுகின்ற ஆசீர்வாதமாகவும் வெறுமையானவைகளை எல்லாம் தன்னுடைய ஆசிகளினாலே நிரப்புகின்ற ஆசீர்வாதமாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம்.
ஆக இன்று நாம் சந்திக்கின்ற வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாம் வெறுமை என்பதை போல் இருந்தாலும் ஆண்டவர் நமது வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராக, நிரம்பி வழிய செய்கின்ற அல்லது வழிந்தோடுகின்ற நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விற்கு தர அவர் வல்லவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, இப்பெண்மணியானவள் தன்னுடைய வாழ்வினில் சந்தித்த இப்போராட்டமான அல்லது தேவை நிறைந்த சூழலை அவர் மேற்கொள்ளுவதற்கு ஏதுவாக அமைந்தது எது என்று சொல்லுகின்ற போது, 7வது வசனம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் என்று நாம் காண்கின்றோம். 7வது வசனத்தின் முதல் பகுதி, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். கிராட்டிடியூட், நன்றியுணர்வு. தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவிடத்திலே வந்து அவள் அறிவிக்கின்றவளாக திகழ்கின்றதை காண்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய கடனை தீர்ப்பதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு வழி செய்கின்றதை நாம் காண்கின்றோம். நாம் பட்ட கடனை அடைக்கின்ற அல்லது அதை தீர்க்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இறங்கி கடன் கொடுக்கின்ற அனுபவமும் பெற்ற கடனை திருப்பி செலுத்துகின்ற அனுபவமும் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்ற நற்குணாதிசயங்களாக அமைகின்றதாக இருக்கின்றது. கர்த்தருக்கு பயந்து நடந்தவருடைய இல்லத்தினில் உண்டாகுகின்ற கடன் நிகழ்வானது அதனை திருப்பி செலுத்துவதற்கான அனுகூலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக திகழ்கின்றார் என்பதையும் ஆண்டவருடைய திருவார்த்தை வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் வாழுகின்ற இச்சூழலில் நம்முடைய தேசமும் தேசத்தினில் வாழும் மக்களும் பல்வேறு விதமான நெருக்கடி நிறைந்த அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற இக்காலகட்டத்தினில் நம்முடைய விசுவாச வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். தேவை நிறைந்த அனுபவங்களும் வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற போராட்டமான சூழ்நிலைகளும் எத்தகைய தீர்மானத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை ஆண்டவருடைய சமூகத்தினில் தேடுகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பிரச்சனைகளிலேயே அமிழ்ந்து மாய்ந்து போகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். கவனமாக ஆண்டவரிடத்திற்கு நேராக நாம் வருகின்ற போது ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் வழி செய்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற போது அவைகளை வழிந்தோடுகின்ற ஆசீர்வாதமாக மாற்ற செய்கின்றதற்கு ஆண்டவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். அவனமாக ஆண்டவருடைய ஆற்றலை நாம் அறிந்து கொள்ளுகின்ற போது நாம் நன்றி உணர்வுடையவர்களாக, ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றவர்களாக, பெற்ற கடனை திருப்பி செலுத்துகின்றவர்களாக, ஆண்டவருக்கென சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையோடு அவரை சார்ந்து வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும்
கீர்த்தனைகளில் 229வது கீர்த்தனையினை பாடுவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள் என்கின்ற 229வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், திருவசனத்தை எங்கும் தீரிந்து சொல்வோம், தீரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், அறிவீனமென்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம், ஞானமதால் தாக்குவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், தேடி பிடிப்போம், அன்பு கூர்ந்து பிடிப்போம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், இரட்சண்ய சீராவுடன் நீதி கவசம், நீதி கவசம், கையாடுவோம் வசம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், விசுவாச கேடகத்தை மேலுயர்த்துவோம், மேலுயர்த்துவோம், அதை மேலுயர்த்துவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், பாவ சோதனை தடைகள் பாசம் நீக்குவோம், பாசம் நீக்குவோம், ஆசாபாசம் போக்குவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாளினிலும் உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கின்ற தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கின்ற வண்ணமாக ஆண்டவரே, உம்மீது எங்களுடைய பாரங்கள், எங்களை அழுத்துகின்ற சுமைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை பாரப்படுத்துகின்ற சூழ்நிலைகளின் நடுவினில், எங்களுடைய தேவைகள் நிறைந்த சூழ்நிலைகளின் நடுவினில் உம்முடைய சமூகத்தை நாடுகின்றவர்களாக, உம்முடைய சமூகத்திலிருந்து உண்டாகுகின்ற தெளிவினை பெற்றுக்கொள்கின்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகின்ற போது ஆண்டவர் எங்களில் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வதற்கான உள்ளுணர்வினை ஆண்டவர் எங்களுடைய இதயங்களிலே தருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்து நேராக நாங்கள் கடந்து வருகின்ற போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை அடையாளம் கண்டுகொள்ளவும், அவைகளை வழிந்தோடுகின்ற ஆசீர்வாதங்களாக மாற்றி தருகின்ற ஆற்றல் உடையவர் என்பதை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வழிந்தோடும் நன்மைகள் நிறைந்த நல்ல ஆசீர்வாதங்கள் என்பவைகள் உமக்கு நன்றியுடையவர்களாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கின்றதாக தொடர்ந்து அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கின்ற ஆண்டவர் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுவதைப் போல ஆண்டவரே, அவனமாக உமக்கு என்றும் ஆண்டவரே நாங்கள் நன்றி உணர்வுடையவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பவுல் அப்போஸ்தலன் கூறுவதைப் போல தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற வண்ணமாக வாழ்வின் எச்சூழலிலும்
ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து வாழுகின்ற அனுபவங்கள் உடையவர்களாக வாழ நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நாளினிலும் பல்வேறு விதமான தேவை நிறைந்த அனுபவங்களோடு இருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தருளியவர் அவரோடு கூட மற்றெல்லா நன்மைகளை நமக்கு தராதிருப்பது எப்படி என்கின்ற வண்ணமாக உம்முடைய திருக்குமாரன் வாயிலாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களையும் அருமையான மது மக்கள் ஒவ்வொருவரும் பெற்று வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எதிர்கால வாழ்வின் நம்பிக்கை நிச்சயத்தை மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை உன்னதமான புரிதலை உடையவர்களாக மது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவரை உம்மை கொண்டு தங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து உம்முடைய உன்னதமான ஆளுகை தமது மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே, இப்போதும்மை தொழுதோ ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம். வீடேகு முன்னும் பாதம் பணிந்தே ஓம் ஆசீர்வாதம் பெற்று செல்வோம்.